மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தொடர்ந்து மீட்கப்படும் சடலங்களால் பரபரப்பு. அதிகரிக்கும் டாலரின் பெறுமதி, அனுரவுக்கு சென்ற எச்சரிக்கை. நாட்டில் இதுவரை 30 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், பலர் பலி. முன்னாள் ஜனாதிபதிகளை இலக்கு வைத்துள்ள அனுர, ரணிலுக்கு பின் வரிசையில் பலர். தேசபந்து தென்னகோன் மீதான விசாரணை, வெளியான புதிய தகவல். கிரேஸ் நாட்டில் ரயில்வே அலுவலகம் அருகே குண்டுவெடிப்பு, வெளியான தகவல். காசாவில் வைத்தியசாலை மீது இஸ்ரேல் குண்டுவீச்சு. அமெரிக்க நெடுஞ்சாலையில் விழுந்த விமானம், 3 பேர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டில் 2 பகுதிகளில் அடையாளம் காணப்படாத 2 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. களுத்துறை மற்றும் குருநாகல் பகுதிகளில் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி களுத்துறையில் உள்ள கெலிடோ கடற்கரையில் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் உயிரிழந்த பெண்ணின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் களுத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் குருநாகல் போலீஸ் பிரிவில் உள்ள ஜெயந்திபுர வீதியிலிருந்து சடலம் ஒன்று நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சடலத்தில் காயங்கள் காணப்பட்டதாகவும் இறந்தவர் சுமார் 55 வயதுடையவர் எனவும் 5 அடி 6 அங்குல உயரமுடையவரும் நீல நிற முழுக்கை ஷர்ட் மற்றும் காற்றட்டை அணிந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை குருநாகல் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கினால் அதன் பிறகு அமெரிக்க டாலரின் பெறுமதி 400 ரூபாவிற்கு செல்லும் என எம்மை எச்சரித்தார்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் பரபரப்பு கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடி உச்சத்தில் இருந்த காலப்பகுதிக்கு பின்னர் வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னர் வாகன இறக்குமதிக்கான தடையை நீக்கி அனுமதியை வழங்க நடவடிக்கை எடுத்திருந்தோம். இதன்போது வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கினால் அமெரிக்க டாலர் ஒன்றின் பெறுமதி மீண்டும் கடுமையாக உயரும் என்றும் 400 ரூபாய் என்ற மட்டத்தை டாலரின் பெறுமதி தொடும் என்றும் எம்மை எச்சரித்தனர். டாலரின் பெறுமதியை வைத்து பல பிரச்சாரங்களை மேற்கொண்டனர். இன்று என்ன நடந்துள்ளது? வாகன இறக்குமதிக்கு நாங்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றோம். அதேபோல டாலரின் பெறுமதியையும் மாற்றமில்லாமல் பேணி வருகின்றோம். நீண்ட காலத்திற்கு 300 ரூபாய் என்ற மட்டத்தில் தான் டாலரின் பெறுமதியை நிலைநிறுத்தியிருக்கின்றோம். ஒரு காலத்தில் இரவு உறங்கச் செல்லும் போது அமெரிக்க டாலரின் பெறுமதி ஒன்றாகவும் காலை விழித்ததும் டாலரின் பெறுமதி வேறொன்றாகவும் ஸ்திரமற்ற நிலையில் காணப்பட்டது. அப்படிப்பட்ட நிலைமையை எமது அரசாங்கம் மாற்றியமைத்து டாலரின் பெறுமதியை நிலையாக பேணி வருகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கடந்த 3 மாதங்களில் 30 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தினால் 30 பேர் உயிரிழந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்தோடு பாதாள உலக குழுவினால் நடாத்தப்பட்ட துப்பாக்கி சூடுகளினால் 19 பேர் உயிரிழந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சமீப காலமாக பாதாள உலக குழு நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த விசாரணைகளுக்காக முன்னாள் ஜனாதிபதிகள் வரிசையில் இருக்கின்றனர் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மக்கள் சந்திப்பொன்றின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆகிய குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் தொடர்பில் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று கேட்கின்றனர். அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்கள் சரியாக மேற்கொள்வோம். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினை நாங்கள் பலப்படுத்தியுள்ளோம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினை பலப்படுத்தியுள்ளோம். கடந்த கால ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இலங்கையின் போலீஸ் மா அதிபர் ஒருவர் மறைந்து வாழ வேண்டிய சூழல் ஏற்படும் என்று யாராவது நினைத்தார்களா? இதற்கு முன்னரான நாட்களில் போலீசார்தான் பொதுமக்களை தேடினார்கள். ஆனால் தற்போது பொதுமக்கள் போலீசாரை தேடும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. தற்போது முன்னாள் அமைச்சர்கள் 3 சிறைக்குள் இருக்கிறார்கள். இது நல்ல மாற்றம். பிழை செய்தவர்கள் யார் என்றாலும் அவர்கள் நமது அரசாங்கத்தினால் எடுக்கப்படும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள். ஓவா மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டார். அவர் சிறையில் இருக்கும்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்றார்.
நான் கூறியதற்கு இணங்கவே அந்த முன்னாள் முதலமைச்சர் அவ்வாறு செயற்பட்டதாக அந்த முதலமைச்சர் ஒரு அப்பாவி என்பது போலவும் தான் ஒரு குற்றவாளி என்பது போலவும் ரணில் விக்ரமசிங்கே கூறியிருந்தார். இப்போது ரணில் விக்ரமசிங்கவையும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைக்கு அளித்துள்ளது. கடந்த அரசாங்கங்களின் போது முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு அழைப்பாணை வரும் நிலை ஏற்பட்டிருந்ததா? ஆனால் எங்களில் அந்த நிலை இல்லை. விசாரணைகளுக்கு அளிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதிகள் வரிசையில் இருக்கிறார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் விசாரணை செய்வதற்காக நிறுவப்பட்ட குழுவிற்கான உறுப்பினர்கள் நியமனம் அடுத்த வாரம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சபாநாயகர் இது தொடர்பான தலைமை நீதிபதி மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிலையற் கட்டளைகளின்படி பிரதமரும் எதிர்க்கட்சித் தலைவரும் ஒப்புக்கொண்ட ஒரு நீதிபதியையும் ஒரு நிபுணரையும் தலைமை நீதிபதி இந்த குழுவிற்கு நியமிக்க வேண்டும். மேலும் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் தலைவர் இந்த குழுவின் கட்டாய உறுப்பினராக நியமிக்கப்பட வேண்டும். அதன்படி இந்த குழு அமைக்கப்பட்டவுடன் விசாரணை நடவடிக்கைகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோன் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான குழு ஒன்றை நியமிக்கும் பிரேரணி கடந்த 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் 151 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. தேசபந்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான முன்மொழிவை அரசாங்கம் பிரதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு சபாநாயகரிடம் சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிரீஸ் தலைநகர் ஏதென்ஸில் அந்நாட்டின் முக்கிய ரயில்வே நிறுவனமான ஹெலனிக் ட்ரெயின் அலுவலகம் செயல்பட்டு வருகின்றது. அந்த அலுவலகம் அருகே திடீரென்று குண்டு வெடித்து அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குண்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அலறியடித்து ஓடினார்கள். பரபரப்பான அப்பகுதியில் குண்டு வெடித்ததால் பீதி நிலவியுள்ளது. சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து சென்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அங்கு வேறு குண்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்றும் சோதனை நடாத்தப்பட்டது. இது தொடர்பாக போலீசார் தெரிவிக்கையில் சிங்ட்ரோ அவென்யூவில் உள்ள ஹெலனிக் ட்ரெயின் நிறுவனத்தின் கட்டடத்திற்கு அருகில் வெடிக்கும் சாதனம் கொண்ட ஒரு பை வைக்கப்பட்டிருந்தது என்றனர். இதற்கிடையே குண்டுவெடிப்புக்கு சற்று நேரத்துக்கு முன்பு ஒரு செய்தி நிறுவனத்துக்கு தொலைபேசியில் பேசிய நபர் ரயில்வே நிறுவன அலுவலகங்களுக்கு வெளியே குண்டு வைக்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் 40 நிமிடங்களுக்குள் வெடிக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் என்று தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த குண்டுவெடிப்பில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து உடனடியாக தகவல்கள் வெளியாகவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். காசாவுக்கு எதிரான முதல்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. பாலஸ்தீனத்தின் காசா முனை மீது இஸ்ரேல் போர் தொடுத்து தாக்குதல் நடாத்தி வருகின்றது. கடந்த மே மாதம் 18ஆம் தேதி காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் வடக்கு காசா நகரில் உள்ள அல்-அஹ்லி மருத்துவமனை மீது இஸ்ரேல் குண்டுகளை வீசி தாக்குதல் நடாத்தியுள்ளது. இதனால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். வடக்கு காசாவின் முக்கிய மருத்துவமனையான அல்-அஹ்லி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதால் மருத்துவ சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் தவித்து வருகிறார்கள். இஸ்ரேல் தாக்குதலில் மருத்துவமனை கட்டிடம் இடிந்து உருக்குலைந்தவை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் ஒரு சிறிய விமானம் நெடுஞ்சாலையில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் இந்த விமான விபத்தால் நெடுஞ்சாலையில் காரில் பயணித்த ஒருவரும் காயமடைந்துள்ளார். இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.